நிச்சயமா பாலவேல், சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மோதக்கூடிய IPL தொடரின் கிளைமேக்ஸ் ஆட்டம் களைகட்ட காத்திருக்கிறது. இந்த போட்டியை பார்ப்பதற்கு இப்போதிருந்து ரசிகர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கின்றனர். இரண்டு அணிகளுமே ஏற்கனவே கோப்பையை கைப்பற்றியதன் காரணமாக இன்றைய போட்டியில் யார் கோப்பையை தட்டி தூக்குவார் என்ற எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு அணிகளிலுமே தமிழ்நாடு வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். நடராஜனா இல்ல வருண் சக்கரவர்த்தியா, கோப்பையை யார் கைப்பற்ற போகிறார், இன்றைய ஆட்டம் எந்த அளவிற்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறது, ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம ரசிகர்கள்ட்டயே நம்ம கேட்கலாம். வணக்கம், நீங்க எங்க இருந்து வர்றீங்க, இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்க? நாங்க திருவண்ணாமலையில இருந்து வரோம் ப்ரோ. சென்னையில இருந்து கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா இப்ப ரெண்டு டீமுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம் தான். ரெண்டு டீமும் தமிழர்கள் இருக்காருங்க. ரெண்டு டீம்ல எந்த டீம் கப் அடிச்சாலும் சந்தோஷம் தான். ரெண்டு டீமே வெயிட், இந்த டீம் ஜெயிக்க முடியும், இந்த டீம் ஜெயிக்க சொல்ல முடியாது. ரெண்டு டீமே கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காங்க. எந்த டீம் ஜெயிச்சாலும் சந்தோஷம், ஏன்னா தமிழர்கள் இருக்காங்க. மிக சந்தோஷம். சூப்பர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குவாலிஃபயர் 1ல இதே KKR கூட லூஸ் பண்ணிட்டு தான் இப்ப ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு மேட்ச் அதுக்கு பதிலடி கொடுப்பாங்களா இல்ல KKR மீண்டும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வீழ்த்துவாங்களா? உங்களுடைய பார்வை என்ன? KKR ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது KKR தான் எங்களுடைய டீம், நான் அதை சப்போர்ட் பண்றேன். KKR ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் சார். சென்னை இல்லாத ஃபைனல், அது சேப்பாக்கில் எப்படி இருக்கு? சென்னை இல்லாத ஃபைனல் கொஞ்சம் வருத்தம் தான். அது டோனி இல்லாதது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஃபைனல். ஓகே, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மேட்ச் இந்த அளவுக்கு டஃபா போகும்? ரெண்டு டீமுமே நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு SRH ஜெயிக்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பக்கம் எல்லாமே வெயிட்டா இருக்கிறதால SRH ஜெயிக்கிறது. நடராஜனுடைய பெர்ஃபார்மன்ஸ், பேட் கமின்ஸோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? பேட் கமிங்ஸ் இன்னும் நல்லா பண்றாரு. அதே போல நம்ம தமிழ்நாட்டு வீரர் நடராஜன் இன்னும் சூப்பரா பண்றாரு. அவரு நல்லா போடும்போது அந்த டீம் ஜெயிக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓகே, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? You are from Calcutta. Kolkata. What do you expect from this match? KKR will win. KKR won the match. Okay. பாலவேல், இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளில் எல்லாம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் CSK அணி விளையாடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட ரசிகர்கள் வந்திருந்த நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இன்றைய போட்டியில இறுதி யுத்தம் கொல்கத்தா மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களிலிருந்து நிறைய ரசிகர்கள் படையெடுத்த வண்ணம் இருக்கின்றன. மும்பை, கல்கத்தா, ஹைதராபாத் போன்ற, மகாராஷ்டிரா போன்ற நிறைய இடங்கள்ல இருந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஒரு குட்டி இந்தியா போன்று சென்னை சேப்பாக்கம் மைதானம் தற்பொழுது காட்சியளிக்கிறது. ஒட்டுமொத்த ரசிகர்களுமே இறுதி யுத்தத்தை பார்ப்பதற்காக கிளைமேக்ஸ் ஆட்டத்தில் யார் வெல்ல போகிறார்கள், மூன்றாவது முறையாக கொல்கத்தா கோப்பையை தட்டி தூக்குமா இல்ல இரண்டாவது முறையாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெல்லுமா, நடராஜன் கோப்பையை கைப்பற்றுவாரா இல்ல வருண் சக்கரவர்த்தியை கைப்பற்றுவாரா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு சென்னை சேப்பாக்கம் மைதானம் திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. பாலவேல்.